கரெக்டாக ராமநவமி அன்று அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள நம்ம ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அதில் பலராமர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலராமருடைய கோயிலில் பலராமருடைய சிலையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக சூரிய ஒளி வந்து அவருடைய புருவ மத்தியில் அடிக்கிற மாதிரி, அந்த லைட்டிங் வந்து புருவ மத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வடிவமைத்து அந்த கோயில் வந்து கட்டமைத்து அதுக்குண்டான சோதனைகள்லாம் செய்து கடந்த ராமநவமி அன்று அதை சோதித்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இதுக்கு 10 விஞ்ஞானிகள் நுட்பமாக இதற்கு வந்து சில டெக்னிக்கலான ஒரு மெத்தட்ஸை வந்து கையாண்டு இந்த கட்டமைப்பு என்பது நடந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது உலக வரலாற்றில் எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்க்கப்பட்டிருக்கு. ராமநவமி அன்று பலராமருக்கு பூஜை நடக்கும்போது அங்கே சூரிய ஒளியும் வந்து அவருடைய புருவ மத்தியில் கரெக்டாக புருவ மத்தியில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு என்னாகும், அவருக்கு அந்த சூரிய ஒளி வந்து படும். ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் விஜய் கார்த்திக். டுடிவி எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நவமி, அதாவது ராமநவமி தினத்தில் அயோத்தி ராமர் கோவிலில் பலராமர் சிலையினுடைய நெற்றியில் சூரிய ஒளி படும்படி கோவில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா, கோவிலே வந்து ஒரு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அந்த அதிநவீன தொழில் நுட்பத்தின் மூலம் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து 5.8 சென்டிமீட்டர் சூரிய ஒளிக்கற்றை பலராமருடைய நெற்றியில் விழும்படி கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுடைய கட்டமைப்பே இதுக்கு பிளான் பண்ணி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறிய கருவி வந்து உருவாக்கப்பட்டு, இதுக்குன்னு ஒரு சிறிய கருவி வந்து உருவாக்கப்பட்டு இதற்காக 10 விஞ்ஞானிகள் வந்து அடங்கிய குழு இதுக்கு வந்து செயல்பட்டு அந்த ராமநவமி அன்று கரெக்டாக 12:16 மணிக்கு சூரிய ஒளி வந்து அந்த பலராமருடைய நெத்தியில் விழும். இது மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து செய்யப்பட்டிருக்கு. இது 3 முதல் 3.25, அதாவது கிட்டத்தட்ட 3 நிமிடம், 3 முதல் 3.25 to 3 நிமிடங்கள் வரை இந்த நிகழ்வு என்பது நடக்கும். அன்னைக்கு வந்து இது நடந்திருக்கு. இது சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 விஞ்ஞானிகள் கொண்ட குழுவும் அங்கே வந்து ஆவலாக குழுமி அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணி வந்திருக்கிறாங்க. அது என்ன இருக்குன்னா, அது வந்து சக்ஸஸாக சூப்பராக நினச்ச மாதிரி கரெக்டாக வெயில் வந்து அந்த ஒளி வந்து சூரிய ஒளி வந்து பலராமனுடைய நெத்தியில் புருவ மத்தியில் வந்து பட்டிருக்கு. லைட்டிங்கோட சூப்பராக அந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த சூரிய ஒளி விழக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய திலக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சூரிய திலக் பொறியியல் முறை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இதை உருவாக்கிய தலைமை விஞ்ஞானி வந்து இதை பற்றி சொல்கிறார், எப்படி இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இது வந்து ஆப்டோமெக்கானிக்கல் அப்படிங்கிற வகையை சார்ந்த ஒரு முறையை கையாண்டு தான் இது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த வேலையை செஞ்சுருக்கோம். இது 4 கண்ணாடிகள் மற்றும் 4 லென்ஸுகள் இதுக்கு வந்து பயன்படுத்தி சாய்வு முறையில் இந்த கருவி அமைந்துள்ளது. அதாவது 4 கண்ணாடி 4 லென்ஸு வச்சு அதை ஒரு டைரக்ஷனில் சாய்வு கோணத்தில் வந்து அதை வந்து அமைச்சு இது வந்து கண்ணாடி மற்றும் லென்ஸு குழாய் அமைப்புகள் பொருத்தப்பட்டு, அந்த கண்ணாடிக்கும் லென்ஸுக்கும் ஒரு குழாய் மாதிரியான ஒரு அமைப்பு பொருத்தப்பட்டு இந்த கோவிலின் மேல் தளத்தில், அது மேலே கூரையில் வந்து இதை பொருத்தி இருக்கிறாங்க. ஸோ இதில் பொருத்தினதில் இது சூரிய ஒளியை பெற்று கரெக்டாக அந்த நேரத்தில் உச்சிக்கு வந்து சூரியன் வரும் பார்த்தீங்களா, அப்படியே சூரியன் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் சூரிய ஒளியை பெற்று பலராமரினுடைய நெற்றியில் விழுமாறு இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது மேல்தளத்தில் உள்ள இந்த கருவியானது சூரிய ஒளியின் வெப்பத்தை தாங்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து சூரியனுடைய அந்த வெப்பத்தை தாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இல்லையா, அப்போது நம்ம ஒரு லென்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த லென்ஸில் இப்படிய ஃபோக்கஸில் என்ன ஆகும், இந்த பக்கம் உள்ள பேப்பரே அப்படியே ஃபயர் ஆகி பற்றி எரியும். அப்போது ஒரு பக்கம் 4 லென்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் 4 கண்ணாடி இருக்குது. அந்த லென்ஸில் பட்டு தான் கண்ணாடியில் என்ன ஆகுது, லென்ஸில் இருந்து அந்த சூரிய ஒளி வந்து விழுந்து அப்புறம் கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் பலராமருடைய நெத்திக்கு போய் அந்த லைட்டிங் போகுது. அப்போது என்ன பண்ணணும், அந்த கண்ணாடியும் அந்த ஹீட்டுக்கு தாங்கணும், அந்த லென்ஸும் அந்த ஹீட்டுக்கு தாங்கணும் இல்லையா. அப்போது அது மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி தான் இதை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். இது அதிகப்படியான வெப்பத்தை குறைத்து சிலையினுடைய நெற்றியில் விழும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து நல்ல உச்சி நேரத்தில் 12 மணிங்கிறது உச்சி வெயில் இல்லையா, அந்த உச்சி வெயில் இந்த சொல்லுன்னு அடிக்கக்கூடிய அந்த ஒரு அதிகப்படியான வெப்பத்தை ஒரு டோஸை குறைச்சி
பலராமருடைய நெத்தியில் விழும்படி இதை வடிவமைப்பு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கண்ணாடி லென்ஸை வந்து இதை பொருத்தி அதுக்கு ஒரு கியர் பாக்ஸை வந்து ஒன்று வடிவமைச்சு அந்த கியர் பாக்ஸ் மூலயமா இங்கே வந்து லைட்டிங்கை திருப்பி விட்டு கரெக்டாக பலராமருடைய நெத்தியில் போய் அது என்ன பண்ணும், அப்படியே ஒளி வந்து படுற மாதிரியான வடிவமைப்புக்கு பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் 2 தரப்பு விஞ்ஞானிகள், 2 தரப்பு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள் ஒன்றாக கூடி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி இப்படி தான் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டிசைட் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணால் இது சாத்தியமாகும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணி இந்த மேல் கூரையில் பொருத்தி அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் நமக்கு வந்து அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினாங்க. அந்த ராமர் கோவில் கட்டும் போதே அந்த மேல் கூரையை அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைனும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைட்டிங் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் வரும். அது அதிகப்படியான வந்து ஒரு ஒளியோடு இருக்கும். அந்த ஒளியினுடைய டோஸை குறைத்து இவனமே இருக்கிறாங்க, பலராமருடைய நெத்தியில் போய் படுற மாதிரியான டிசைனிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போது மேலே அந்த லென்ஸ் வச்சுருக்கிறாங்க, சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம். இது வந்து மழை பெய்யும் போது இது அந்த லென்ஸ் அங்கே தான் இருக்கும், சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் பண்ணோம், ஓகே. அப்போது ஒரு மழை காலத்தில் மழை பெய்யும் போது அது உள்ள வாட்டரை வந்து உள்ள மழை தண்ணி வந்து உள்ளே ஊற்றுற மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைனிங், இது மாதிரி எல்லாம் பலதரப்பட்ட வகையில் ஒரு டிசைனிங் பண்ணி இதை சோதனை பண்ணி பலராமர், அதாவது ராமநவமி அன்னைக்கு பலராமருடைய நெத்தியில் இது வந்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ராமநவமி அன்னைக்கு தான் இது வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இதோட நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஆனால் டெய்லியுமே அந்த உச்சி வெயில் நேரத்தில் இது வந்து இந்த லைட்டிங் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இங்கே வந்து அயோத்தியில் ராமர் கோயில் வந்து வரலாற்று சிறப்பு பெற்ற ஒரு அயோத்தி. அந்த அயோத்தியில் ராமர் கோயில் வந்து என்ன ஆச்சு, இடித்த ராமர் கோயிலை நம்ம கட்டியிருக்கிறோம். ஸோ அதை ஒவ்வொருத்தரும் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். அந்த நம்ம ராமர் கோயிலை வந்து அயோத்தி ராமர் கோயிலை போய் ஒரு முறை பார்க்கணும். எப்படி தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு எங்கேயுமே ஒரு இரும்பு ராடு, டிஎம்டி ராடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து ஸ்டோன்லேயே அந்த தூண்கு எல்லாமே வந்து ஸ்டோன்ல டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எங்கேயாவது நம்ம ரீபோர்ஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ரீபோர்ஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது டிஎம்டி பார் கொடுக்குறது அப்படிங்கிறது, ஸ்ட்ரக்சரல் போகிறது அப்படிங்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு மேலே அங்கே வந்து கரோஷன் ஃபார்ம் ஆகும், துருப்புங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த பில்டிங் வந்து உள்ள துருப்பு ஃபார்ம் வச்சுன்னா குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் நம்ம டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக தான் கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதுதான் நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் எல்லாமே கல் மூலியமாக அடுக்கப்பட்டது தான் அந்த கோயில். அந்த கோயில் எப்படி நிற்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நிறைய பேர் சொல்கிறாங்க ஹியூமன் பாடி மாதிரி தான், கீழே ஒரு சின்ன ஒரு பாதம் தான் இவ்வளோ பெரிய உடம்பு என்ன பண்ணுது, தாங்கி நிற்குது இல்லையா. அது நடக்க செய்யுது, ஓடுறோம், உட்காடுறோம், அப்புறம் எந்திரிக்கிறோம், நம்ம படுக்கிறோம், எந்த மாதிரியான உடற்பயிற்சியோ எது மாதிரியான செய்யறதுனாலும் செய்கிறோம். ஆனால் கீழே இருக்கிற பாதத்தினுடைய சைஸு உடம்புடைய வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது உடம்புடைய டோட்டல் அந்த பருமனை கம்பேர் பண்ணும்போது சின்னது தான். இது மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் நமக்கு வந்து தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய வல்லுநர்கள். அது மாதிரி தான் இப்போது அயோத்தியில் கட்டக்கூடிய இந்த ராமர் கோயிலும் முழுக்க 1000 ஆண்டு இல்லை, எத்தனை 1000 ஆண்டு ஆனாலும் அது அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கோடு ஒரு இடத்துல கூட இரும்பு ராடு, எங்கேயுமே டிஎம்டி ராடோ மற்ற எந்த வகையிலும் இரும்பு அப்படிங்கிறத பயன்படுத்தாமல், சிமெண்ட்டு மணல் அப்படிங்கிறத பயன்படுத்தாமல் முழுக்க கற்களாலேயே அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பழங்கிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி ஆஃப் கல்லை வந்து அவங்க யூஸ் பண்ணி முழுக்க அவங்க வந்து கல்லையே கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நிஜம். இப்போ கல் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன ஆகாது, கல்லாகவே தான் இருக்கும். அதில் வந்து ஒரு அரிப்பு ஏற்படுறதோ, அதோடைய தன்மை மாறுறதோ, இரும்பு மாதிரி ஒரு துருப்பிடிச்சி இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு அது வந்து போகிறதோ அந்த மாதிரி ஆகாமல் கல்லாகவே இருக்கும். அந்த மாதிரியான கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த கோயிலில் வரலாற்று இன்னொரு சிறப்பு பலராமருடைய அந்த நெற்றியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் அந்த ஒளிக்கற்றை வந்து வர மாதிரி பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதும், அதுக்கு 10 விஞ்ஞானிகள் கொண்ட குழு எவ்வளவோ வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறதே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளவங்க
அந்த கோவிலை வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். நானும் ஒரு முறை கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.